அனைவருக்கும் வணக்கம். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தலைவர் நிரந்தரம் அப்படின்னு ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லாரும் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. நிறைய பேர் அந்த காணொலி மூலியமா நமக்கு சப்ஸ்கிரைபராகவும் வந்தீங்க. அந்த காணொலியிலேயே நம்ம தலைவர் ரஜினிகாந்தை பத்தி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவரை பார்க்காத நேயர்கள் அந்த காணொலியை பாருங்க. லால் சலாம் திரைப்படம் வெகுஜன மக்களை கவரவில்லை, எதிர்பார்த்த வெற்றியையும் ஈட்டி தரவில்லை. இதன் பின்னணி என்ன, காரணங்கள் என்ன என்பதை இந்த காணொலியில பார்ப்போம். ஒரு விஷயத்தை முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வேணும். ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட முழுக்க முழுக்க மக்கள் எதிர்பார்ப்பது அவருடைய மின்னல் வேகம், அந்த ஸ்டைல், அந்த நெருப்பு பார்வை. முத்து படத்துல இப்படி பார்ப்பாரு, பார்த்தோன்னே வடிவேல் கீழே விழுவாரு. ஏப்பா அடிச்சு அப்படிமா, இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். பாபா படத்துல காலை உதறுவாரு, ஷூ போய் அடிச்சுட்டு வந்து விழுகும். இதெல்லாம் வேற எந்த நடிகராவது செஞ்சா மக்கள் அதை ஏற்பாங்களா, பார்ப்பாங்களா? நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. ஆனா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதை செய்யும் போது அதை ஏத்துக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. பாட்ஷா படம் பார்த்திருப்பீங்க, அண்ணாமலை பார்த்திருப்பீங்க, படைப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு வேகத்தை பார்ப்பீங்க, ஒரு மின்னல் போல சுறுசுறுப்பையும் பார்த்திருப்பீங்க. அடுத்து 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 அப்படின்னு அவருடைய நகர்வும் இருக்கும். இதைத்தான் தலைவருடைய ரசிகர்கள் தலைவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க. அவரை சிங்கம் மாதிரியே பார்த்தாச்சு, சிங்கம்தான். அந்த சிங்கம் சிங்கம் போல் இருக்கும் போதுதான் அதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வேகம், அந்த ஆற்றல், அந்த ஸ்டைல், அவருக்கான முக்கியத்துவம் ஒரு இடத்துல குறையும் போது அதை ஏற்க தலைவரின் ரசிகர்களுக்கு மனம் வரவில்லை. இது மட்டும்தாங்க காரணம். வேட்டையின் டீசர் வந்துச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ள. இந்த ஒரு நிமிஷ டீசரை எத்தனை தடவை திருப்பி திருப்பி நீங்க பாக்குறீங்க? அதுல ஒரு நட, ஒரே டயலாக். இந்த ஒரு நட, இந்த ஒரு டயலாக திருப்பி திருப்பி எத்தனை தடவைனாலும் மக்கள் ரசிகர்கள் பார்க்க தயாரா இருக்காங்க. ஆனா அவர் ஒரு சாந்தமான கேரக்டரா, அவர் ஒரு டீப்பான ஒரு கான்செப்டுக்குள்ள போய் அவரை ஏத்துக்க, அவரை அந்த மாதிரி ஒரு ரூபத்துல பார்க்க பெரும்பாலான மக்கள் விரும்புவதில்லை என்பதுதான் இந்த திரைப்படத்தின் இந்த நிலைக்கு ஒரு காரணமா ஏன் மனசுல பட்டது. இன்னொரு விஷயம், இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க ஏதாவது கேட்பாங்க, பொருள் கேட்பாங்க, அந்த பொருளை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா, எப்போ அவங்க கைக்கு அது கிடைக்குதோ, அவங்களுக்குன்னு அது உடைமை ஆகுதோ, அது வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க. ஒரு பொம்மையா இருக்கட்டும், ஒரு விளையாட்டு ஜாமானா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் என்னைக்கு அவங்க கைக்கு வந்துருச்சோ, என்னைக்கு அவங்க அந்த பொருளுக்கு உரிமையாளர் ஆயிட்டாங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொருளை பத்தி பேச மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. காரணம், அது அவர்களின் உடைமை ஆயிருச்சு. அந்த பொருளின் அருமை அது கிடைத்த பிறகு அவர்களுக்கு தெரிவதில்லை. அதே போல்தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தலைவரின் செல்லப்பிள்ளை, அவர் உடனே இருக்கார். இதனால என்னவோ சௌந்தர்யா அவர்களுக்கு தலைவர் ரஜினிகாந்தின் அருமை தெரியவில்லை என்பது எனது கருத்து. ஒரு சிங்கத்தை, கம்பீரமான ஒரு மனுஷனை எப்படி கையாளணும், அவருக்கான ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கணும், அவருக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கணும், அதை கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணியிருந்தால் இந்த படம் வேற ரூபத்துல நல்லா வந்திருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் கோச்சடையான் இதே சௌந்தர்யா பண்ண வேலைதான். அந்த படம் ஒரு திருப்பு முனையா இருந்தது. தலைவர்னால படத்துல நடிக்க முடியல, உடல்நிலை சரியில்லாத நிலைமையில இருந்த போது ஒரு மாற்றத்திற்கான ஒரு முயற்சி. அவருடைய கேரியர்ல அது ஒரு மைல்ஸ்டோன் தான். முழுக்க முழுக்க அனிமேஷன் கேப்சர் மெத்தட்ல உருவான ஒரு படம். ஆனா ரசிகர்களுக்கு அது உணவளிக்கவில்லை, திருப்தி அளிக்கவில்லை. ஏன்னா அவற்றிலிருந்து எதிர்பார்க்கிறது வேற, இந்த படத்துல இருந்தது வேற. இப்ப இந்த படத்திலையும் அதே நிலைமைதான். வயதான தோற்றத்துல நடிச்சனால மக்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்லாம் கேள்வி வந்தது. ஜெயிலர் படத்திலையும் அவர் வயதான தோற்றம் தான். வயதான தோற்றமா இருந்தாலும் வயதான ஹீரோவா கெத்தா இருந்தார். இந்த ஹீரோயிசம் இந்த படத்துல குறையுது. அதே போல் சிறப்பு தோற்றம், அந்த கான்செப்ட், இந்த மூவி மேக்கிங், தலைவர் ரஜினிகாந்த் இந்த படத்திலிருந்து வெளியில எடுத்துருவோம்.
அவரை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் அந்த படத்துல மக்களை, சாமானிய மக்களை கவர்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸ்கிரிப்ட்லயா இருக்கட்டும், சொல்ல வந்த மெசேஜ் 100% நல்ல மெசேஜ், அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு மெசேஜ், அது வேணும் தான். ஆனா அந்த மெசேஜ் எப்படி கன்வே பண்ணோம்? ஒரு கமர்ஷியல் மூவியா அது இருந்திருந்தா, மற்ற ஆர்டிஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா, ரஜினிகாந்தினுடைய அந்த கேரக்டரைசேஷனை இன்னும் கொஞ்சம் கெத்தா ஆக்கியிருந்தா இந்த நிலை இந்த படத்துக்கு வந்திருக்காது. ஆனா இந்த திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்த்து நிறைய பேர் அவ்வளவுதான், மறுபடியும் ரஜினியினுடைய மார்க்கெட் போச்சு, ஓடாது, இனிமேல் கொண்டு அவர் என்ன பண்ண போறார், இப்படிதான் கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தலைவரே பல தடவை பதில் சொல்லியிருக்கார். 40 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை. சந்திரமுகி ஆடியோ லான்ச்சில் சொன்ன அதே விஷயத்தை தான் திருப்பி நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நான் யானை இல்லை குதிரை, சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அன்னைக்கு சொன்னார், எந்திரிச்சார். மீண்டும் இவர் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை. வேட்டையன்லேயே ஜெயிலரை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு பொறி தான், அந்த ஸ்டைல், அந்த வாக், அந்த கம்பீரம், இது போதும் ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்த. ஆனா லால் சலாம் திரைப்படத்தின் தோல்விக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த மேக்கிங் முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பானவர் சௌந்தர்யா அவர்கள். இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? இந்த படம் இப்படிதான் போகும், இந்த கான்செப்ட், இந்த ஸ்டைல்ல மேக் பண்றது, இந்த பட்ஜெட்ல மேக் பண்றது, இந்த ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? அப்படின்னா நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தும் குழந்தை ஆசைப்படுது, சரி ஊருக்காக எவ்வளவோ பண்றோம், சொந்த மகளுக்காக விளையாட்டுத்தனமா ஒரு படத்தை நடிச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அவர் இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கண்ணோட்டம். இது தப்பாவும் இருக்கலாம், இருப்பினும் என் மனசுல பட்டது. ஏன்னா படம் பார்க்கும்போது நமக்கே தெரியுதுன்னா, அவர் அனுபவத்துல 40 வருஷமா இந்த சாம்ராஜ்யத்தின் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவர்னால அதை கெஸ் பண்ண முடியாமலாம் இருக்காது. இருப்பினும் பரவாயில்ல, குழந்தை ஆசைப்படுது, சந்தோஷமா இருக்கட்டும், இந்த சின்ன பிள்ளைகளுக்காக நாம் கொஞ்சம் வளைஞ்சு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அவர் எடுத்திருக்கணும். இதுக்கிடையில பல கான்ட்ரவர்சிஸ். மொத்தத்துல நம்மளுடைய அபிப்பிராயமும், இனிமேலாவது தலைவரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவர்கிட்ட மக்களுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ற மாதிரி உங்களால படம் எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமா அவரை வச்சு எடுங்க. இல்லையா, அதுக்கான இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. தன் குழந்தைக்காக அவர் இறங்கி வந்தார், ஆனா அந்த குழந்தை அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணல. எவ்வளவு வெயிட்டேஜ், அவர் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றார், ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா இது இத்தனை வருஷத்தினுடைய ட்ராக்கின் பிரதிபலிப்பா இருக்கும். பட் இதுல சௌந்தர்யா அவர்கள் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படின்றது இன்னும் இந்த படத்தை பெட்டரா எடுத்திருக்கலாம். ரஜினி அவர்களை சிறப்பு தோற்றத்துல பார்க்க ரசிகர்கள் யாரும் தயாரா இல்லை. இருந்தாலும் அந்த படத்துல நமக்கு ரொம்ப திருப்தி அளிச்ச விஷயம், உண்மையிலே நம்மளை அறியாம ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மொமெண்ட் டைட்டில் கார்டு தான். அதுதான் தலைவர்கிட்ட இருந்து அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது. அதுக்கப்புறமா இந்த படம் எப்படி அமைஞ்சது, எப்படி நீங்க செஞ்சீங்க, மெசேஜ், அவர்கிட்ட இருந்து மெசேஜ் மட்டும் மக்கள் எதிர்பார்க்கல, மெசேஜையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவருடைய ஐகானிக் ஸ்டைல், அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது கண்டிப்பா வேணும். அது இல்லாம நார்மல் சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் போல் அவரை சித்தரித்தால் அதை பார்க்க யாருக்கும் மனம் வராது. அவர் அப்படியே பார்த்து பழகியாச்சு. இனிமேலாவது இது போல விஷயங்களை தவிர்த்தால் எதிர்காலத்தில் நன்றாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.